எனது உரையை தொடர்கிறேன். முப்பாலும் அறிந்த திருக்குறளின் முப்பாலும் அறிந்த தலைமைக்கு ஏற்றிருக்கிறவர்களும் செவிக்கினிய செம்மாதுளை தமிழோசை கேட்க வந்திருக்கின்ற தமிழ் சான்றோர் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து, எனக்கு கவிதை எழுத வாய்ப்பு எனக்கு தெரியாது. நான் படிப்பறிவு 5வது 6வது தான் படிச்சிருக்கிறேன். அதனால நமது முத்தமிழ் கலைஞர் எழுதிய புறநானூற்று தாயை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். வீரமேந்திய நெஞ்சம் படைத்த சங்ககால மறவர்களின் போர்க்குணத்தையும் குடைத்தரத்தையும் பாவேந்தி நாவேந்தர்கள் பாடி வைத்த பெரும் காப்பியம் புறநானூறு. வடவார்களை கலக்கி அந்த காலத்து திண்மை நிறைந்த வீரத்தை போலவே புறநானூற்று நடையும் வீரம் கலந்திருக்கும். பனிமுட்டை அடைகாக்கும் பசும்பொல்லின் தரை மீது மணித்தீர் அசைவது போல் மாதொருத்தி நடந்து வந்தால் கனித்தமிழ் சொல்லுதிர்க்கும் புலமை மிக்கால் காக்கை பாடினீர் பொன்முடியாருக்கு தமிழில் அவள் அக்கா அதிகமான் நெடுமணிஞ்சி வேல்வாரி வள்ளல் நாடன் சேரனாம் ஆவன் கோவன் காண பேர் தந்த வலுதே மற்றும் சோழனாம் பெருநிறை கிள்ளி ஆகியோர் புகழை பாடி தமிழுக்கு அணிபல பூட்டி நின்ற அறிவொளி அவ்வை நல்லால் காலை கதிரவன் போல் கை சிவக்க கொடை வழங்கு காவலர் வாழ்ந்திருந்த தமிழ்நாடு ஓலை கொண்டூரன் போர் என்று வந்துவிட்டால் மாலை சூடுகின்ற வேலை என்றும் பாராமல் தோலை தொத்துகின்ற பெண் கிளியை புறமெடுத்து வாளை கூரேற்றி வானோக்கி நிமிர்கின்ற வீர மறவர்களின் தாய் வீடு பாலை குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதமென நிலமகுத்து வாழ்கின்ற தமிழரிடையே சோலை பூனம் போல் தமிழ் கவிதை மலர வைத்தா. தாயகத்து கற்பு நேரை பெறலாமல் காதல் சொன்னா களம் சென்றா வீரன் சொன்னா களத்தினிலே சாதலே இன்னே வரட்டும் என்று சென்றுவிட்ட தலைமகனும் சந்தனத்து கட்டை போல் மிதக்கட்டு இலக்கியத்தில் என கூறி பாதம் முதல் உச்சி வர குளிர்கின்ற தாய் குலத்தை எண்ணி எண்ணி பெருமை கொண்டால் தன் பூவடிகள் புல் மீது அழுந்தியதால் போரடியில் நெல்மணி போல் பகைவரின் சீரவீழும் அமர்கலத்தில் இதை நினைத்து நடக்கின்ற அவ்வையம்மை நாமனக்கும் தமிழன்மை அறிவன்மை அழகம்மை காலூன்றி பணிவுச்சி வருகின்ற தாயின் முன் கோலூன்றி புரிதொருதாய் வந்து நின்றால் தும்பை மலர் முடிதாங்கி தூண்டுவிட்ட காலிரண்டு வாழத்தண்டாய் குளிர்ந்து ஒரு நேரத்து நீ ஏன் வந்தாய் விற்புருவம் ஒன்று நாளன் அழைத்திட்ட காலம் போய் வில்லுருவம் முதுகில் பெற்ற இளநங்காய் விழி இரண்டும் வேல் என்றார் அன்று வழியிரண்டு போனதென்று கோல் கொண்டாய் இன்று தமிழ்நாட்டு முத்தெல்லாம் தீர்ந்ததென்று பல்கலட்டி பிற நாட்டு வாணிபம் செய்தவளே எங்கெழுந்தாய் ஏன் பதைப்பு என்ன வாட்டம் என கேட்டு குறும்பு செய்தால் அவ்வையம்மை வேலி போட முடியாது இளமைக்கென்று தெரிந்த பின்னும் உந்தன் கேலி பண்பட்ட தமிழ் மருந்தாய் பாய்வதை உணர்கிறேன். கண் கட்ட பின்னும் என் கரம் தொட்டு வணங்கி சென்ற காலையை நான் மறக்கல. மண்முட்டி எழுந்து நிற்கும் மாங்கன்றின் தளிர்தான் மேனி பொன் கொட்டி கொடுத்தாலும் வளையாத மன வலிமை புலிக்குட்டி விளையாட அவன் மடியில் புதர் விழுந்து நடுநடுங்க அவன் பிடியில் அந்த மகன் ஆசை மகன் அணிவகுத்தான் சொந்த மண்ணின் நலங்காக்க பணிவகுத்தான் முடிக்கவில்லை முதியவனும் பொறுக்கவில்லை அவைக்கு குறுக்கிட்டால் களஞ்சென்று மகன் வீரம் புகழ்ந்து கூறி கண்கலங்காய் தாய் வீரம் காட்டுவதே தமிழர் மரபு. முதியவளே மறவர் குல வழக்குக்கு புதியவளா இருக்கிறாய் வியக்கின்றேன் என்றால் முழுதும் கேள் பெருமாட்டி பழுதொன்னும் காண மாட்டாய் என் நிலையில் அழுதழுது என் விழி வீங்கியதை மறுக்கல பொழுதெல்லாம் கவலையினால் புலம்புவது பொய்யும் அல்ல ஏன் என்று தெரிந்து கொள்வாய் நான் ஒன்றும் மறைக்கல. சொல் என்றால் அவை சொன்னால் அவள் கொற்றை கொடை சாயாத கொடிதேர் மன்னர் கற்றறிந்த பாவனர் கடமை மிகு மாவீரர் மற்றவர்க்கு பெருந்தலைவர் அறிவாய் நின்று அவர் படையில் இருக்கின்றோர் பல்லோர் வீரர் ஆட்டுக்கடா அணிவகுத்து செல்வது போல் அரசன் பின் நடப்பதற்கு தயங்க மாட்டார். 1000 பேர் மன்னர் பின் இருந்தும் அவர் மட்டும் என் மகன் பால் அளவற்ற அன்பு கொண்டார். போர் முனையில் ஓய்வெடுத்து கிடக்கும் பொழுது தேரலனும் உற்சாக சாரதனை திறமறவர்கள் அருந்துவதற்கு திறந்து நிற்பார். அப்போது மன்னரவர் என் மகனை அருகில் அணித்து அனைவரையும் அதிக பணம் அளித்து மகிழ்வார். என் வாட்டை இப்போது கேட்பாயம்மா எம்புகளை தெப்பமாக்கி நரிமிதக்கும் போர்க்களத்தில் தலை உருட்டி பந்தாடும் பறவையினும் அத்தலையில் ஒருதலையாய் என் மகன் தலை இருந்தால் என்றோ இறைவன் அளித்த தேரலுக்கு பெருமை உண்டு. மன்னன் அன்பை மிகையாய் பெற்றான் மண்டையில் தேரலும் அதிகம் பெற்றான் மாண்டான் போரில் புகழ் பூண்டான் என் காட்சி காண்டுதல் அரிதே என கலங்கினே தவறா என்றார். அந்த தாயாக நான் இல்லையே என்று அகைமுகன் வந்தால் அவை மிராட்டே. இந்த வாய்ப்பு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அடுத்ததாக கவிஞர்
சுபாஷ் சந்திரசேகரன் ஐயா. ஞாலத்தை இயக்கும் ஆசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் படித்த காலத்தில் என் ஆசிரியரை பற்றி பட்டாபிராமன் ஏன் நீ என்று வினாவாக்கியவர், ஏன் நீ என்று வினாவாக்கியவர், எதற்கு நீ என்று விடையாக்கியவர், தேன் நீ என்று தேற்றியவர், தென்னை நீ என்று எண்ணி வளர்த்தவர், தூண் நீ என்று துடிப்பை ஊட்டியவர், தும்பியை போல் பறக்க விட்டவர், வீண்காலம் கழிக்க விடாமல் விழிப்பூட்டியவர், வீண்காலம் கழிக்காமல் விழிப்பூட்டியவர், விடலை பருவ பயிருக்கு நீர் ஊற்றியவர், வான்குணத்தர் என்னாசான், தானினும் தலைக்கணமில்லா பண்பாளர், நெற்றியது திருநீற்றால் சிரிக்கும், நெற்றியது திருநீற்றால் சிரிக்கும், மனம் நேயத்தை மாணவருக்கு குடையாய் விரிக்கும், வெற்றிலையால் வாயது சிவக்கும், வெற்றில போடுவார், வெற்றிலையால் வாயது சிவக்கும், உடுத்தும் வேட்டியில் உயர்வு பலபலக்கும், கற்றலில் கழிவு சுரக்கும், ஆசானவர் கற்பிக்கும் முறைதனில் அமைதி பிறக்கும், சுற்றி வருவார் வகுப்பறையை, சுற்றி சுற்றி வருவார் வகுப்பறையை, நற்றமிழ் அவர் நாவில் நடனமிடும், கும்பகோணத்து மண்ணின் கர்ணனவர், கும்பகோணத்து மண்ணின் கர்ணனவர், நம்பிக்கை கைகளால் உதவுவார், தம்பி சந்துரு என்றென்னை கூப்பிட்டு, தெம்பில்லையே உன்முகத்தில் சாப்பிட்டாயா, தெம்பில்லையே உன்முகத்தில் சாப்பிட்டாயா, வம்படியாய் கேட்டு உணவளிப்பார், கம்படிக்கு இடம் கொடுக்க மாட்டார், அந்த கம்படிக்கு இடம் கொடுக்க மாட்டார், கும்பிட்டு வணங்கும்படி பாடம் நடத்துவார், செம்புல பெயர் நீராய் மாறிடுவார், களிமண் எண்ணெய் கவிமண் ஆக்கியவர். நான் இன்னைக்கு கவிதை படிக்கிறது அவரால்தான். களிமண் எண்ணெய் கவிமண் ஆக்கியவர், நலிந்த எண்ணெய் ஒளி பொன்னாக்கியவர், உளி அவரானார் சிற்பம் நானானேன், உளி அவரானார் சிற்பம் நானானேன், வெளிச்ச ஏணியில் ஏற்றி சிகரம் காட்டியவர், வெளிச்ச ஏணியில் ஏற்றி சிகரம் காட்டியவர், வெளிச்சமில்லா மாணவர்களை போற்றியவர், துளிர்காத என் வாழ்வில் தூமழையானார், குளிர்காலத்து மார்கழி போல் நெஞ்சுடையார், அந்த குளிர்காலத்து மார்கழி போல் நெஞ்சுடையார், என் தளிர்காலத்து கனவு நாயகன் என் ஆசான், நூற்றுக்கு நூறெடுக்க பட்டாபிராமனவர் நுணுக்கமாய் தமிழ் வகுப்பெடுப்பார், நாட்டு என் நெஞ்சில் நல் உரமானவர், நல்லாரவர் தந்தை கிணையான ஆசான், காற்றுக்குள் நுழைந்த கானம் போல், அந்த காற்றுக்குள் நுழைந்த கானம் போல் காதுக்குள் அவர் குரல் கேட்கிறது, இன்னும் காதுக்குள் அவர் குரல் கேட்கிறது, சாற்றுக்குள் இருக்கும் இனிப்பை போல் சரித்திரத்தில் அவர் தொண்டு இருக்கின்றது, ஆசிரியர் தினத்தன்று அவர் இல்லம் நாடி, ஒவ்வொரு ஆசிரியர் தினத்தன்றும் அவர் வீட்டுக்கு போயிடுவார், ஆசிரியர் தினத்தன்று அவர் இல்லம் நாடி ஆசி பெறுவதை வழக்கமாக கொண்டிருந்தேன், பாசியற்ற குளம்போல பாசமுடன் அழைத்து ஆசி வழங்கி வயிற்றுக்கும் உணவளிப்பார், அது ஒரு இனிமையான காலம், ஊசியில் நுழைந்த நூலென ஆசான் அவரை நேசிக்கும் நெஞ்சம் பெற்றேன், காசிக்கு ஒரு நாள் போய் கடும் நோய்க்காலாகும், காசிக்கு ஒரு நாள் போய் கடும் நோய்க்காலாகி பேசிட முடியாமலே பேருலகம் சென்று விட்டார், பட்டாபிராமனாம் ஆசான் அவர் போல் பட்டணத்தில் வேறு ஒருவரை பார்க்கவே இல்லை, பட்டான அவர் பேச்சில் பாவலும் ஆனேன் நான், பட்டான அவர் பேச்சில் பாவலம் ஆனேன் நான், முட்டாகி பள்ளி நாட்கள் என்னை சிட்டாக பள்ளிக்கு போவென சொல்கிறது, கிட்டாது அவ்வாழ்க்கை, கிட்டாது அவ்வாழ்க்கை இன்ப நாளது, எட்டாத உயரம் என் ஆசான் ஏழியாய் ஆனாரே, ஏறுகிறேன் ஏறுகிறேன் இன்னும் அவர் நினைவில் ஏறிக்கொண்டே இருக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி.
அடுத்ததாக கவிஞர் சோ பத்மநாபன் ஐயா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த உலகத்தில் வாழ்க்கை பாடம் சொன்ன பேராசான் திருவள்ளுவர் தான் எனக்கு ஆசான் என்று இந்த பாடலை அமைத்திருக்கிறேன். உலகியல் பாட பேராசான் ஒன்றன் பாட்டன் திருவள்ளுவன். உலகியல் பாட பேராசான் ஒன்றன் பாட்டன் திருவள்ளுவன். உலக பொதுமறை நூல் தந்தே உனக்கும் பெருமை சேர்த்துள்ளான். உலக பொதுமறை நூல் தந்தே உனக்கும் பெருமை சேர்த்துள்ளான். உலகியல் பாட பேராசான் ஒன்றன் பாட்டன் திருவள்ளுவன். உன்றன் வீட்டு புதையலினை உலகிற்கு உரிமை ஆக்கிவிட்டு, உன்றன் வீட்டு புதையலினை உலகிற்கு உரிமை ஆக்கிவிட்டு, உயரும் வழியே இல்லை என உள்ளமுடைந்து நிற்பதுவோ. உயரும் வழியே இல்லை என உள்ளமுடைந்து நிற்பதுவோ. உலகியல் பாட பேராசான் ஒன்றன் பாட்டன் திருவள்ளுவன். வளரும் தலைமுறை வாழ்வு பெற வள்ளுவம் என்றும் வழிகாட்டும். வளரும் தலைமுறை வாழ்வு பெற வள்ளுவம் என்றும் வழிகாட்டும். நிலைத்த புகழை எய்திடவே நிறைமொழி திருக்குறள் ஓதிடுவோம். நிலைத்த புகழை எய்திடவே நிறைமொழி திருக்குறள் ஓதிடுவோம். உலகியல் பாட பேராசான் ஒன்றன் பாட்டன் திருவள்ளுவன். உலக பொதுமறை நூல் தந்தே நமக்கும் பெருமை சேர்த்துள்ளான். நமக்கும் பெருமை சேர்த்துள்ளான். நன்றி, வணக்கம். கவிஞர்கள் காலத்தின் அருமை கருதி நேரடியாக கவிதைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக கவிஞர் கோ அர்சுரன் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். எழுத்தறிவித்த ஏனி. உண்ணும் உணவு உடம்புக்கு பாயும். நன்னும் நலமே நமக்கு அளிக்க தாயும். உண்ணும் உணவு உடம்புக்கு பாயும். நன்னும் நலமே நமக்களிக்க தாயும். எண்ணும் எழுத்தும் இதயம் தோயும். பண்ணும் ஆசிரியர் பாடம் ஆயும். எண்ணும் எழுத்தும் இதயம் தோயும். பண்ணும் ஆசிரியர் பாடம் ஆயும். அறிவு விழியே ஆசிரியர் வழியே செறிவு கல்வி சேர்க்கும் மொழியே. அறிவு விழியே ஆசிரியர் வழியே செறிவு கல்வி சேர்க்கும் மொழியே. பண்படுத்தி கூட்டுவார் பக்குவம் சேர்ப்பார். நண்படுத்தி நெஞ்சம் நற்கல்வி கோர்ப்பார். பண்படுத்தி கூட்டுவார் பக்குவம் சேர்ப்பார். நண்படுத்தி நெஞ்சம் நற்கல்வி கோர்ப்பார். அறிவை அறிவால் அறிய பொருத்துவார். நெறியை சொல்லி நேராய் நிறுத்துவார். நல்வழி நவின்று நெஞ்சம் திருத்துவார். சொல்வழி கடமை சிந்திக்க புகுத்துவார். அகரம் சொல்லி அடிப்படை நாட்டுவார். அகரம் சொல்லி அடிப்படை நாட்டுவார். ஆர்வம் மூட்டுவார் அறிவை ஊட்டுவார். இயற்கை எழிலின் இணக்கம் காட்டுவார். ஈடுபாட்டோடு எண்ணும் எழுத்தும் உலகம் அறிய உள்ளம் தெளிய ஊக்கம் அளித்து உன்னதம் செய்வார். எண்ணம் சொல் செயல் எடுத்து உணர்த்தி ஏற்றம் பெற்றிட இதயம் மலர்த்தி ஐயம் அறவே ஆக்கும் உறவே ஒளியை ஏற்றி வெளிச்சம் தரவே. ஐயம் அறவே ஆக்கும் உறவே ஒளியை ஏற்றி வெளிச்சம் தரவே. ஓயாது உழைக்கும் ஆசிரியர் தம்பணி. ஓயாது உழைக்கும் ஆசிரியர் தம்பணி இருந்தபடி இருக்கும் ஏற்றிவிடும் ஏனி.
இருந்தபடி இருக்கும் ஏற்றிவிடும் ஏணி, அது எழுத்தறிவித்த ஏணி என்னும் எழுத்தறிவித்த ஏணி. வணக்கம். அடுத்ததாக கவிஞர் பொன் தணிகை அரசு அவர்கள். அவையை அலங்கரிக்கும் அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் காலம் கடந்தாலும் ஞானம் அரங்க மேடையின் மூலம் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் நண்பர் ஒருவர் எனக்கு ஆசிரியர் தின வாழ்த்து அனுப்பியிருந்தார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நல்லதை உருவாக்குவதற்கும் தானானவற்றை திருத்திக் கொள்வதற்கும் திறமைகள் இருந்தும் விடைத்தாள்களை மட்டும் திருத்த வாய்ப்பு பெற்ற இக்கால ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருந்தார். இது 100% உண்மைன்னு நம்புறேன். நான் பணியில் சேர்ந்த போது 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய கவிதை ஓ நான் ஓர் ஆசிரியன். அப்போது நான் ஒரு ஆசிரியன் என்ற கர்வத்தில் இருந்தேன். அப்போது எழுதியது ஓடை ஆற்றில் ஓடிடும் நீரின் ஊற்று குளிர்மழை நான். ஓடை ஆற்றில் ஓடிடும் நீரின் ஊற்று குளிர்மழை நான். எண்ணெயை இட்டு விளக்கினில் திரியை ஏற்றிடும் பெருவொளி நான். எண்ணெயை இட்டு விளக்கில் திரியை ஏற்றிடும் பேரொளி நான். சும்மா கிடந்த வீணையில் இனிய சுருதியை விளைத்தவன் நான். சும்மா கிடந்த வீணையில் சுருதியை விளைத்தவன் நான். அண்டம் முழுதும் அறிவொளி பெறவே அருளும் கதிரொளி நான். அண்டம் முழுதும் அறிவொளி பெறவே அருளும் கதிரொளி நான். நெல்லின் அரிசியில் ஓவியம் தீட்டும் வல்லமை கலைஞன் நான். நெல்லின் அரிசியில் ஓவியம் தீட்டும் வல்லமை கவிஞன் நான். ஊனக்கண்களில் ஒளியை ஏற்றிடும் உப்புயரற்றவன் நான். ஊனக்கண்களில் ஒளியை ஏற்றிடும் உப்புயரற்றவன் நான். வைத்தியர் வக்கீல் வல்லுநர்களுக்கெல்லாம் வாழ்க்கை அமைத்தவன் நான். வைத்தியர் வக்கீல் வல்லுநர்களுக்கெல்லாம் வாழ்க்கை அமைத்தவன் நான். வில்லினில் விசயன் விளங்கிடச் செய்த வித்தக துரோணரும் நான். வில்லினில் விசயன் விளங்கிடச் செய்த வித்தக துரோணரும் நான். ஏகலைவன் என பயின்றிடுவோர்க்கும் ஏகலைவன் என பயின்றிடுவோர்க்கும் இதய தெய்வம் நான். நூல்பல கற்ற நுண்ணறிவோர்க்கும் நுட்ப முதல்வோன் நான். அஞ்சல் வழியில் கல்வி கற்போர்க்கும் அருந்துணை ஆசான் நான். தன்னொலி நிலவென மின்னிடுவோர்க்கும் தரும் கதிர் ஒளியே நான். தன்னொலி நிலவென மின்னிடுவோர்க்கும் தரும் கதிர் ஒளியே நான். குமரகுருபரர் நாவில் எழுதிய குமரக் கடவுளும் நான். குமரகுருபரர் நாவில் எழுதிய குமரக் கடவுளும் நான். ஆயகலைகள் 64 அன்னை சரஸ்வதி நான். ஆயகலைகள் 64 அன்னை சரஸ்வதி நான். அது அன்று, இது பணி ஓய்வுக்கு பின். அறிவெனும் 3ஆம் கண் திறந்தோரே ஆசான் எனப்படுவார். அறிவெனும் 3ஆம் கண் திறந்தோரே ஆசான் எனப்படுவார். அவர் தாயும் தந்தையும் ஆகி மாணவர் நிலையில் உயர்ந்திட துணை புரிவார். அவர் தாயும் தந்தையும் ஆகி மாணவர் நிலை உயர்ந்திட துணை புரிவார். பண்பாடு இலக்கியம் பழகும் விதம் இவை விளங்கவே வகுப்படுத்தார். பண்பாடு இலக்கியம் பழகும் விதம் இவை விளங்கவே வகுப்படுத்தார். படிகளில் ஏறி இலக்கை அடைந்தோர் விண் மீனாய் மிளிர்கின்றார். படிகளில் ஏறி இலக்கை அடைந்தோர் விண் மீனாய் மிளிர்கின்றார். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றோர் இமயம் என உயர்ந்தார். எழுத்தறிவித்தோன் இறைவன் என்றோர் இமயம் என உயர்ந்தார். ஏளன பார்வை அவர் மேல் பொழிந்தோர் இல்லாமல் பட்டொழிந்தார். ஏளன பார்வை அவர் மேல் பொழிந்தோர் இல்லாமல் பட்டொழிந்தார். என்னும் எழுத்தும் கண்ணன் துரைத்த ஆசான் தொழில் அரிது. என்னும் எழுத்தும் கண்ணன் துரைத்த ஆசான் தொழில் அரிது. கலியுகம் தன்னில் காசே பெரிது கடவுளும் இதை அறிவார். வாழும் கலையை போதித்தவர்க்கு வாழ்வில் உயர்வில்லை. வாழும் கலையை போதித்தவர்க்கு வாழ்வில் உயர்வில்லை. உலகில் மனிதம் தழைக்கச் செய்தோர் பலர் நினைவில் நிற்பதில்லை. உலகில் மனிதம் தழைக்கச் செய்த ஆசான் பலர் நினைவில் நிற்பதில்லை. எழுத்தறிவித்தவர் மரத்தின் வேராய் அமிழ்ந்தே கிடக்கின்றார். எழுத்தறிவித்தவர் மரத்தின் வேராய் அமிழ்ந்தே கிடக்கின்றார். குன்றினில் இட்ட விளக்காய் ஒளிர்ந்தும் சிலர் குன்றினில் இட்ட விளக்காய் ஒளிர்ந்தும் ஏணியை மறைக்கின்றார். எழுத்தறிவித்த ஏணியை மறைக்கின்றார். ஏணிகள் என்றும் மூலையில் தானே. ஏணிகள் என்றும் மூலையில் தானே. எழுத்தறிவித்தவர் என்ன விதிவிலக்கா? ஏணிகள் என்றும் மூலையில் தானே. எழுத்தறிவித்தவர் என்ன விதிவிலக்கா? நன்றி, வணக்கம். அடுத்ததாக கவிஞர் ஆலந்து செல்வராசையா.
பேரண்டத்தின் பெருவெடிப்பு பிரசவத்தில் பூமி ஒலித்த மொழி, வானம் கேட்ட மொழி, பெருநெருப்பு குளிர்ந்து உலகமாய் உருண்டதன் உலகில் உருவான மொழி, நதிகளின் நடைபாதைகளில் நாகரிகம் நட்ட மொழி, உலகம் போற்றும் திருக்குறளை தந்த மொழி, என் தாய் தேசிய மொழி, என்னை வளர்த்த மொழி, செம்மொழியாம் தமிழுக்கு முதல் வணக்கம். நிகழ்ச்சியின் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். எண்ணங்களை சொல்லாக்கி, சொல்லை சுவையாக்கி, சுவையை சிந்தனையாக்கி, சிந்தனைகளை கவிதையாக்கி ஒரு கருத்து மழையை இங்கே பொழியவிட்ட கவிஞர் பெருமக்களே, பெரும்பகுதி கவிஞர்கள் ஆசிரியர்களாக இருப்பதால் அகமகிழ்கிறேன், உளம் பூரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு முக்கிய காரணம், என்னுடைய மகன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிறார். மகன் தலைமை தாங்கும் போது தந்தை வராமல் இருப்பது அது சரியல்ல. காரணம், நான் அறிமுகப்படுத்தி வந்தான் பல அமைப்புகளுக்கு என்னுடைய மகன். அந்த அடிப்படையில் இங்கே நான் கேட்ட கவிதைகள் எல்லாம் என்னை மகிழ்வித்தது, என்னுடைய உள்ளத்துக்கு எழுச்சி ஊட்டியது. பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் கவிதை கவிதைதான் என்று சொல்லி, செப்டம்பர் திங்கள் பல தலைவர்களை தமிழுக்கு தந்த திங்கள். செப்டம்பர் 1 பூலித்தேவர் எனும் விடுதலை போராளி, செப்டம்பர் 5 முன்னாள் குடியரசுத் தலைவர், ஆசிரியர் தினத்துக்கு சொந்தக்காரர் சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள். அதே செப்டம்பர் 5 செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி. பிறந்த நாள். செப்டம்பர் 11 பறையருக்கும் எங்கு தீயர், புலையருக்கும் விடுதலை, விடுதலை என்று பாடிய பாரதியினுடைய நினைவு நாள். செப்டம்பர் 16 நம்முடைய மரியாதைக்குரிய புலவர் சிலம்பொலி செல்லப்பனார் பிறந்த நாள். செப்டம்பர் 15 ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை வழங்கிய பட்டிவரன்பட்டி சவுந்தரபாண்டியன் பிறந்த நாள். செப்டம்பர் 15 நம் கொடிநிழல் தலைவர், ஆரியம் வெட்டாது ஊற்றெடுக்கும் தடாகம், விதைக்காது விளையும் களனி என்று தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே, தமிழ்நாட்டிலே இனிமேல் 2 மொழிதான் ஆட்சி மொழி, அது தமிழும் ஆங்கிலம் தான். ஒருவேளை நாளை தினம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னால் இயற்றப்பட்ட இந்த சட்டத்தை எந்த கொம்பனாரும் மாற்ற முடியாது என்று சட்டமன்றத்திலே அறைகள் விட்ட பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள். செப்டம்பர் 17 தமிழ்நாடு தமிழறிக்கை என்று 1938 முழக்கமிட்ட பெரியார் பிறந்த நாள். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழக்கமிட்ட ஆதித்தனார் உள்ளிட்ட பல தலைவர்கள் பிறந்த மாதம் செப்டம்பர் மாதம். ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஆசிரியர்கள் பயிற்சிவித்த மாணவர்கள் நீதிபதிகளாக, அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். மட்டுமல்ல, சிலர் கேடிகளாகவும் சிறைச்சாலை கம்பிகளை எண்ணுவராக இருக்கிறார்கள். எல்லோரும் உயர்ந்து விடுவதில்லை, சிலர் இப்படியும் இருக்கிறார்கள். முதல் முட்டாளும் முதல் வஞ்சகனும் சந்தித்த போது பிறந்தது மதம் என்றான் வால்டேர். முதல் முட்டாளும் முதல் வஞ்சகனும் சந்தித்த போது பிறந்தது மதம். மதமும் சாகவில்லை, மடமையும் சாகவில்லை, சாகடிக்க வாரீர் ஆசிரியர் பெருமக்களே. மதமும் சாகவில்லை, மடமையும் சாகவில்லை, சாகடிக்க வாரீர் ஆசிரியர் பெருமக்களே. 21ஆம் நூற்றாண்டிலும்
புராண குப்பைகளை பரப்புகின்ற நிலை மாற வாரீர் வாரீர் ஆசிரியர் பெருமக்களே வாரீர். விண்கலம் பறக்கிறது விண்ணை நோக்கி, விண்கலம் பறக்கிறது விண்ணை நோக்கி. வாவா என்று வரவேற்கிறது செவ்வாய், வாவா என்று வரவேற்கிறது செவ்வாய். நீர் உண்டு அங்கே என்கிறது புதிய கண்டுபிடிப்பாய், நீர் உண்டு அங்கே என்கிறது புதிய கண்டுபிடிப்பாய். வானொலி முதல் தொலைக்காட்சி பெட்டி வரை, விமானம் முதல் ஏர்போன் செயலி வரை கண்டுபிடித்தவன் அமைதியாய் காட்சிக்கு எளியவனாய். ஏ இந்தியனே, பாரத மாதாவுக்கு பிறந்தவனே, நீ அழகு குத்தி சாமி ஆடுகிறாய் காவி விடை ஏந்தி கமலமண்டலம் ஏந்தி. இத்தீச்செயல்கள் ஒழிய ஆசிரியர் பெருமக்களே முன்வாரீர். புதிய கல்விக் கொள்கையாம் இந்தியும் சமஸ்கிருதமும் பலம் வருமாம். 5ஆம் வகுப்பிலே பெயலாக்கி அப்பன் தொழிலுக்கு போயெங்குமாம். இக்கணமே குலக்கல்வியை ஏற்றுக்கொண்டால் நிதி இல்லை, இல்லையேல் நிதி எனும் சர்வாதிகாரத்தை சாகடிக்க முனைந்து வாரீர் ஆசிரியர் பெருமக்களே. அன்னசத்திரம் 1000 வைத்தல், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல். இந்த தர்மங்களை விட அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்த நன்று என்ற பாரதியே, அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் நன்று என்ற பாரதியே, சூத்திரன் நீ படிக்காதே நிதி தரமாட்டேன் என்கிறார். சூத்திரன் நீ படிக்காதே நிதி தரமாட்டேன் என்கிறாய். சூன்யமாக்கிட முயலும் அறிவிலிகளை சந்தி சிரிக்க வைக்க முன்வாரீர் ஆசிரியர் பெருமக்களே. குலக்கல்வி உயர்ந்தது சிறந்தது என பள்ளிகளா பேசுவது? முடவன் செவிடு குருடு பிறப்பே முன்ஜென்ம பாவங்கள் என்னும் மூலத்தனம் 21ஆம் நூற்றாண்டிலுமா? அங்கே ஒரு தமிழாசிரியர் மாற்றுத்திறனாளி, அங்கே ஒரு தமிழாசிரியர் மாற்றுத்திறனாளி சங்கர், அங்கே ஒரு தமிழாசிரியர் மாற்றுத்திறனாளி சங்கர். முடவன் செவிடு குருடு பிறப்பே முன்ஜென்மம் பாவங்களை எனும் மூலத்தனம் 26ஆம் நூற்றாண்டிலுமா? அங்கே ஒரு தமிழாசிரியர் மாற்றுத்திறனாளி சங்கர் கேள்வி எழுப்புகிறார். என்ன மந்திரம் சொன்னால் நெருப்பு மழை பொழியுமா? சில சுலோகங்கள் சொன்னால் மழை பொழியும். பஜனை மடத்திலே பேச வேண்டியதை பள்ளிக்கூடத்தில் பேசுவது? ஆசிரியர்களே, சிந்திப்பீர், செயல்படுவீர். நன்றி, வணக்கம். கவிஞர் SRG சுந்தரமையா. கவியரங்க தலைமைக்கும் இந்த ஞானத்தை சிறப்புற இயக்கி வரும் தமிழ் தொண்டர் செல்லப்ப ரெட்டி, அவர் தமிழ் தொண்டர் மட்டுமல்ல இலக்கிய தொண்டர் என்றும் சொல்ல வேண்டும். ராஜபாண்டியன் மற்றும் ஞான அமைப்பினர், முன்னே கூடியுள்ள ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கூடியுள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். எழுத்தறிவித்த ஏணி. என் வாழ்வில் என்னை ஏற்றிவிட்ட ஏணி எத்தனையோ உண்டு, அவரை எண்ணி பார்க்கின் இன்றும் எனது உள்ளத்தில் நன்றே ஊறும். அவர் இருக்கும் திக்கு நோக்கி கரங்கள் சேரும். இது என் சீர்கழிநேரடி ஆசிரிய விருத்தம். என் வாழ்வில் என்னை ஏற்றிவிட்ட ஏணி எத்தனையோ உண்டவரை எண்ணி பார்க்கின் இன்றும் எனது உள்ளத்தில் நன்றி கூறும். அவர் இருக்கும் திக்கு நோக்கி கரங்கள் சேரும். அன்றனுக்கு தமிழினமை அளித்த ஆசான் அவரோடு கலக்கியதையும் என்னுள் தந்தார். அன்றனுக்கு தமிழ் இளமை அளித்த ஆசான் அவரோடு கணக்கீரையும் என்னுள் தந்தார். தென்றலென விஞ்ஞான ஞானம் வீசி தெளிவான ஆளெனவே என்னை ஆக்கிட்டார். இவரெல்லாம் கையினிலே குறிப்பு ஏந்தார்.
இவரெல்லாம் கையிலே குறிப்பு ஏந்தார். இதயத்தில் பாடமேற்றி வகுப்பில் சேர்ப்பார். இதயத்தில் பாடமேற்றி வகுப்பில் சேர்ப்பார். அவர் பாடம் எடுத்துவிட்டால் மகுடி போவார். அவர் பாடம் எடுத்துவிட்டால் மகுடியாவார். ஆதலின் யாம் படமெடுக்கும் அரபம் ஆவோம். ஆதலின் யாம் படமெடுக்கும் அரபம் ஆவோம். எவருக்கும் அவர் பார்வையிலே கண்டிப்பாகும். எவருக்கும் அவர் பார்வையுமே கண்டிப்பாகும். ஆனால் அதன் பின்னே அன்பும் பாயும். சுவர் தாண்டி எம்பார்வை சென்று விட்டால் சொல் தம்பி அங்கென்ன கண்டா என்பார். அவ்வளவு ஒவ்வொரு மாணவன் மீதும் பார்வை. சுவர் தாண்டி எம்பார்வை சென்று விட்டால் சொல் தம்பி அங்கென்ன கண்டா என்பார். வரும்போது சாலைகளே ஆணி காணி உடைபட்ட ஆடைச்சல் முட்கள் காணி தவிர்ப்பீர் என் கண் முன்னே தவறாதே நீர் தேர்ந்திடுவீர் அப்பழக்கம் தவிர்ப்பார் என்பார். வரும்போது பாதைகளே ஆணி காணி உடைபட்ட ஆடைச்சல் முட்கள் காணி தவிர்ப்பீர் என் கண் முன் தவறாதே நீர் தெரிந்திடுவீர் அப்பழக்கம் தவிர்ப்பீர் என்பார். ஆணி இருந்தா முள்ளு இருந்தா எடுத்துன்னு வாங்க என்பார். எதுக்காக? ரெண்டு பர்பஸ். ஒண்ணு அந்த பழக்க வழக்கு வரக்கூடாது. மற்றவர்கள் செய்த அந்த அது தவறான பழக்கம் என்பதை உணர்த்துகிறார். ஒரு நிமிட தாமதமும் ஏற்க மாட்டார். எச்சரிகையும் அவர்க்கும் காட்ட மாட்டார். ஒரு நிமிட தாமதமும் ஏற்க மாட்டார். எச்சரிகையும் எவர்க்கும் காட்ட மாட்டார். அருமையான ஆசிரியர் அன்று பெற்றேன். அருமையான ஆசிரியர் அன்று பெற்றேன். அதற்கான கோடி நன்றியை இன்னும் சொல்வேன். அருமையான ஆசிரியர் அன்பும் பெற்றேன். அதற்கான கோடி நன்றியை இன்னும் சொல்வேன். அவர் படித்த பாடல்கள் தான் மனதில் அப்படியே பதிந்துவிடும். ஒரு சிலப்பதிகாரம், அன்று படித்த சிலப்பதிகாரம், அந்த தேராமண்ணா என்ற பாடல் என்றும் நினைவிருக்கிறது. அவன் நினைவாக இதை மட்டும் சொல்லி விடுகிறேன். தேராமண்ணா செப்பவதுடைய எல்லவி சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லொரு பொன்கண் தீர்த்தோன் அன்றையும் வாயில் கரைமணி நகுனா நடுந்து ஆவின் கரைமணி உகின்றே நெஞ்சு சுழத்தான் தன் அரும் பெறல் புதல்மணி ஆழியின் படித்தோர் பெரும் பெயர் புகார் என்பதையே அவ்வோ ஏசா சிறப்பின் இசை வழங்கி பெருங்குடி மாசாத்து வாணிகள் மகனியாகி வாழ்தல் வேண்டி ஊர்வரை தொற்ப தூள்கள் மன்னா என் காசலவு பரவல் வேண்டி நின்பால் கொலை களப்பட்ட கோவலல் மனைவி கண்ணகி என்பது என்பதே என என்று அந்த பாடல் இப்பொழுதும் நெஞ்சிலே இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். தலைப்பை தவிர்த்து ஒரு கவிதை. அன்பிற்கு நிகரான பண்பில்லை. அன்பிற்கு நிகரான பண்பில்லை. அறிந்தவர் வாழ்வில் வம்பில்லை. இன்பப்பூ எண்ணத்தில் பூக்கும். துன்பமோ உன்னிடத்தில் தோற்கும். கோபம் தன்னாலே மறையும். குற்றமோ உன்னால் குறையும். அன்பிற்கு நிகரான பண்பில்லை. அறிந்தவர் வாழ்வில் வம்பில்லை. இன்பப்பூ எண்ணத்தில் பூக்கும். துன்பமோ உன்னிடத்தில் தோற்கும். கோபம் தன்னாலே மறையும். குற்றம் உன்னால் குறையும். அன்னை தந்த உணர்வே அன்பு எனும் பண்பு. என்னை உன்னை இயக்கும். எல்லா உறவையும் வளர்க்கும். எண்ணற்ற உயிர்களை இணைக்கின்ற பாலமாய் என்றென்றும் இருக்கும். அன்னை தந்த உணர்வே அன்பு எனும் பண்பு. என்னை உன்னை இயக்கும். எண்ணற்ற உயிர்களை இணைக்கின்ற பாலமாய் என்றென்றும் இருக்கும். உணவு பரிமாற்றமா உணர்வின் பரிமாற்றமா நீ இல்லாமல் நடக்காது. நிஜமாய் நிகழ்ந்தாலும் நினைவில் இனிக்காது.
அங்கே நிம்மதி என்பதும் இருக்காது. உணவு பரிமாற்றமா, உணர்வின் பரிமாற்றமா, நீ இல்லாமல் நடக்காது. நிஜமாய் நிகழ்ந்தாலும் நினைவில் இனிக்காது. அங்கே நிம்மதி என்பதும் இருக்காது. தனக்காக வாழ்ந்தாலும் பிறர்க்காக வாழ்ந்தாலும் உனக்காக இயங்குகின்ற, உனக்காக இயங்காத உயிர்கள் இல்லை. உன் துணையின்றி ஒரு நாளும் உயிர் வாழ வழிகள் இல்லை. தனக்காக வாழ்ந்தாலும் பிறர்க்காக வாழ்ந்தாலும் உனக்காக இயங்காத உயிர்கள் இல்லை. உன் துணையின்றி ஒரு நாளும் உயிர் வாழ வழிகள் இல்லை. விலங்குகள் கூட உறவாடும், அன்பை விதைக்கும் விதத்தால் விரும்பி வந்து விளையாடும். பறவை இனங்களும் நம்முடனே பழகும், பதில் கூறும். வாய்பேசா ஊமைக்கும் வாழ்வியல் கலையை உணர்த்தும் வழி எது என்றால் இது ஒன்றே. விலங்குகள் கூட உறவாடும், அன்பை விதைக்கும் விதத்தால் விரும்பி வந்து விளையாடும். பறவை இனங்களும் நம்முடனே படிக்கும், பழகும், பதில் கூறும். வாய்பேசா ஊமைக்கும் வாழ்வியல் கலையை உணர்த்தும் வழி எதுவென்றால் இது ஒன்றே. அறிவை பகிர்ந்தால் பெரும் புகழ் ஒரு மடங்கு. ஆசையை பகிர்ந்தால் வரும் துன்பம் பல மடங்கு. அன்பை பகிர்வதால் தரும் இன்பம் இரு மடங்கு. அறிவை பகிர்ந்தால் பெரும் புகழ் ஒரு மடங்கு. ஆசையை பகிர்ந்தால் வரும் துன்பம் பல மடங்கு. அன்பை பகிர்வதால் தரும் இன்பம் இரு மடங்கு. போர் முனைக்கு போனால் கூர்முனை நீதான், எதிரிக்கும் வாழ்வளிப்பாய். ஏர்முனை போல் நீ இருந்து எல்லோரையும் வாழ வைப்பாய். போர் முனைக்கு போனால் கூர்முனை நீதான், எதிரிக்கும் வாழ்வளிப்பாய். ஏர்முனை போல் நீ இருந்து எல்லோரையும் வாழ வைப்பாய். மறுத்தால் விலகும், வெறுத்தால் உதிரும். விரும்பும் இடத்தில் தான் வளரும், வேண்டும் என்றால் மலரும். கைகூடும் நிகழ்வில் விருந்தாகும், கனவு நிறைவேறா நிலையிலும் மருந்தாகும். மறுத்தால் விலகும், வெறுத்தால் உதிரும். விரும்பும் இடத்தில் தான் வளரும், வேண்டும் என்றால் மலரும். கைகூடும் நிகழ்வில் விருந்தாகும், கனவு நிறைவேறா நிலையிலும் மருந்தாகும். உறவில் பிளவை தடுக்கவும், உள்ளுணர்வால் பிரிவை தவிர்க்கவும், பிழையை மறப்பதற்கும் பிரிந்தவர் சேர்வதற்கும் அன்பே வாழ்வின் ஆதாரம், அது இல்லா வாழ்விலோ சேதாரம். உறவில் பிழையை தடுக்கவும், உள்ளுணர்வால் பிரிவை தவிர்க்கவும், பிழையை மறப்பதற்கும் பிரிந்தவர் சேர்வதற்கும் அன்பே வாழ்வின் ஆதாரம், அது இல்லா வாழ்விலோ சேதாரம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கவிஞர் ஆறுமுக ஆச்சாரியர். பரவாயில்ல, கரெக்டா தாங்க. அவன் அதாவது ரொம்ப நேரமானா எனக்கு பவர் குறைஞ்சி போகும். முன்னாடியா கூப்பிட்டாங்கன்னா நல்லா பரவாயில்ல. அவை தலைவர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் டைரக்டா தலைமைக்கு வந்துடுறேன். எனக்கு பேசிட்டே கஷ்டமாகுது. அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள், இனி வருகின்றவர்கள் நேரடியாக கவிதை தொடங்கி முடிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி சரி, ஓகே, தேங்க்யூ. நான் அதுதான் எழுதும், அதுக்கு மேல எழுதுறது கிடையாது. நடமாடும் ஏணியடா நற்கரை சேர்க்கும் தோணியடா, நடமாடும் ஏணியடா நற்கரை சேர்க்கும் தோணியடா. அறிவுலகம் அறியும் வண்ணம், அறிவுலகம் உன்னை அறியும் வண்ணம், உனக்கு அறிவொளி வழங்கும் ஞானியடா, அறிவொளி வழங்கும் ஞானியடா. நடமாடும் ஏணியடா
நற்கரை சேர்க்கும் தோணியடா. குருவதினம் நீர் பணிய குருவதினம் நீர் பணிய அக்குருவருளின் பயன் தெரியும். குருவதினம் நீர் பணிய அக்குருவருளின் பயன் தெரியும். குருவருளின் துணை இருந்தால் குரு அருளின் துணை இருந்தால் இக்குவலயமே உனதாகுமடா. இக்குவலயமே உனதாகுமடா. நடமாடும் ஏணியடா நற்கரை சேர்க்கும் தோணியடா. ஏணியாய் தானிருந்து ஏணியாய் தானிருந்து உயர்ஞானியாய் கல்வி தந்து. ஏணியாய் தானிருந்து உயர்ஞானியாய் கல்வி தந்து. நல்லாசான் விருது பெற்ற நல் ஆசான் விருது பெற்ற கவிதாரா பாரதியும் கவிதாரா பாரதியும் ஆன்றோ நடமாடும் ஏழியடா நற்கரை சேர்க்கும் தோணியடா. அறநிலைய பேராலயத்து சிறு கரைபடிய நற்குருமாறும். அறநிலைய பேராலயத்து சிறு கரைபடிய நற்குருமாறும். குறையான நற்சீடர்களை குறைகாண நற்சீடர்களை கரையேற்றும் நற்குருவானால் கரையேற்றும் நற்குருவானால் குரு நடமாடும் ஏணியடா நற்கரை சேர்க்கும் தோணியடா. கலை அருளும் குருமார்கள் கலை அருளும் குருமார்கள் நன்னிலையுயர அருள்வார்கள். கலை அருளும் குருமார்கள் நன்னிலையுயர அருள்வார்கள். பல கலையும் நன்கறியவை பல கலையும் நன்கறிய வைத்து பார்ப்போற்ற நெய் வழி நடத்தும். பார்ப்போற்ற நெய் வழி நடத்தும் குரு நடமாடும் ஏணியடா நற்கரை சேர்க்கும் தோணியடா. உலகினிலே உயர்ந்த பணி உலகினிலே உயர்ந்த பணி இவ்வுலகாடும் நற்கல்வி பணி. உலகினிலே உயர்ந்த பணி இவ்வுலகாடும் நற்கல்வி பணி. அப்பணியால் நிலையுயர்ந்தோன் அப்பணியால் நிலையுயர்ந்தோன். பொக்கிஷமாயிருந்தாலும் அப்பணியால் நிலையுயர்ந்தோன் அவன் பொக்கிஷமாய் இருந்தாலும் குரு நடமாடும் ஏணியடா நற்கரை சேர்க்கும் தோணியடா. லா 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 லா. வணக்கம்.